இந்த காணொளி பதிவை சரியாக கவனியுங்கள், இல்லையேனில் உங்களால் சரியாக கற்றுக்கொள்ள இயலாது. சரியா படிக்காவிட்டால் என்னிடம்தான் நீங்கள் பட்டம் வாங்க வேண்டும். ஹலோ, வெல்கம் டு ஃப்ளர்ன் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏஐ மூலமாக இந்த மாதிரி தமிழ் கதைக்கக்கூடிய வீடியோஸை எவ்வாறு நம்ம உருவாக்குறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே போன்ற வீடியோக்களை எப்படி உருவாக்குவது? இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் நீங்கள் சரியாக கற்றுக்கொள்ளலாம். இந்த மாதிரியான வீடியோஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலீஷ் நாலேஜ் தேவையே இல்லை. முழுமையாக நம்ம இந்த வீடியோஸை தமிழ் மூலமாக தான் கிரியேட் பண்ண போகிறோம். அப்போது நம்ம இதுக்குரிய ப்ராம்ப்ட் எல்லாமே நம்ம வழங்க போகிறது முழுமையாக தமிழ் மூலமாக. அப்போது இந்த வீடியோவை முழுமையாக பார்க்குறதன் மூலம் உங்களுக்கு அழகான முறையில் வீடியோஸ் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி உங்களோட யூடியூப்ஸ்க்கு அப்லோட் பண்ணி உங்களுக்கு இன்னும் ஏர்ன் பண்ணலாம். அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலண்டா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட், ஓகே. அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு வீடியோ தயாரிக்கிறதுக்கு தமிழ் மொழி மூலம் டைப் பண்ண முடியலன்னு சொன்னால் தமிழில் நமக்கு வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டை யூஸ் பண்ணி நமக்கு வந்து தமிழில் வந்து ப்ராம்ப்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூகுள் டிரான்ஸ்லேட்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் போயிட்டு உங்களுக்கு இந்த டொட்ஸில் கிளிக் பண்ணி டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் டிரான்ஸ்லேட்டர் உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். அதுக்கு பிறகு இந்த இடத்துல கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து தமிழ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட தமிழ் இந்த இடத்துல வந்துடும். அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து இந்த மைக்கை ஆன் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி கதைக்கக்கூடிய சொற்களை தமிழ் மொழி மூலம் உங்களுக்கு காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். ரைட், அப்போது அதுக்கு நான் இப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒன்று மாதிரி கதைக்க போகிறேன். ரைட், அந்த கதைக்கக்கூடியதை நான் அதுக்கு பிறகு காப்பி பண்ணி எடுக்க போகிறேன். ரைட், இந்திய தமிழ் வயோதிபர் தேநீர் அருந்தும் பொழுது இவ்வாறு சொல்கிறார்: இன்றைக்கும் தேநீர் மட்டும்தான் என்று சொல்லி சிரிக்கிறார். இதை நான் அப்படியே காப்பி பண்ணி எடுக்கிறேன். ரைட், கொப்பின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன செய்யறோம்னா கூகுளில் போயிட்டு கூகுள் ஜெமினாய் அப்படின்ற இந்த வெப்சைட்டில் போயிடும். ரைட், இந்த வெப்சைட்டில் போயிட்டு இவரை நான் இந்த இடத்துல பேஸ்ட்டுன்னு கொடுத்துட்றேன். இந்திய தமிழ் வயோதிபர் எதுக்காக வேண்டி கொடுத்துருக்கோன்னு சொன்னால், இல்லைனா நம்ம நார்மலாக வயோதிபர்னு கொடுக்குற நேரத்தில் ஃபாரினர் ஒருத்தர் தான் கிரியேட் ஆகும். ரைட், ஒரு அமெரிக்கன் அந்த மாதிரி ஒருத்தர் தான் இவர் ஒட்டோவா ஜென்ரேட் பண்ணிடுவார். அதனால தான் நம்ம இந்திய தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இல்லை இலங்கை தமிழ். ரைட், இந்த மாதிரி எங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை ரைட், அப்போது நம்ம காலருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு உத்தரை தான் இந்த இடத்துல இவர் கிரியேட் பண்ணி தருவார். அருந்தும் பொழுது இவ்வாறு சொல்கிறார். ரைட், அப்போது இன்றைக்கும் தேநீர் மாத்திரம்தான். ரைட், தேநீர் மட்டும்தான் என்று சொல்லி சிரிக்கிறார். ரைட், அப்போது நம்ம இவரை வச்சு இந்த இடத்துல ஒரு டொட்டை வச்சுருவோம். அப்போது இந்த மாதிரி போட்டுட்டு தொடர்ந்து நம்ம வந்து இதை என்ன செஞ்சு தரணும் அப்படின்றத நம்ம வந்து இந்த இடத்துல தொடர்ந்து நம்ம டைப் பண்ணணும். அப்போ அதுக்கு நான் மறுபடியும் கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் போயிட்டு இவரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வந்து வாய்ஸ் ஒன்று கொடுக்க போகிறேன். எனக்கு இதை ஆங்கிலத்தில் எழுதி தரவும். வியோ3 மூலம் வீடியோ ஒன்று உருவாக்குவதற்காக இதில் உள்ள கதைக்கும் சொற்களை மாத்திரம் தமிழில் வைக்கவும். ஓகே, நான் இந்த மாதிரி போட்டுட்டேன். ரைட், போட்டுட்டு இவரை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி காப்பி அப்படின்னு போட்டுருவோம். போட்டுட்டு இங்கே வந்து இந்த இடத்துல தொடர்ந்து இதை நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரைட், எனக்கு இதை ஆங்கிலத்தில் எழுதி தரவும். வியோ3. ரைட், நான் இந்த இடத்துல வந்து வியோ3 ஸ்பேஸ் வச்சிருவோம். வியோ3 மூலம் வீடியோ ஒன்று. ரைட், வீடியோ ஒன்று உருவாக்குவதற்கு இதில் உள்ள கதைக்கும் சொற்களை மாத்திரம் தமிழில் வைக்கும். ரைட், கதைக்கும் சொற்கள். ரைட், அவர் கதைக்கிறது என்னன்றதை நம்ம போட்டிருக்கோம். ரைட், அப்போது இதை போட்டுட்டு நான் இந்த இடத்துல வந்து இவரை கிளிக் பண்ணிடுவோம். அப்போது இவர் ஒரு சின்ன ஒரு டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஒன்றை கிரியேட் பண்ணி தந்துட்டார். இதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரை இந்த இடத்துல இருக்கிற இவரை காப்பி பண்ணிவிட்டு ரைட், இதை நம்ம காப்பின்னு கொடுத்துருவோம். இந்த இடத்துல காப்பின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன செய்கிறோம்னா கூகுள் ஃப்ளோ அப்படின்ற இந்த வெப்சைட்டில் வந்துடும். ரைட், கூகுள் ஃப்ளோ. நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஃப்ளோன்னு கொடுக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கூகுள் ஃப்ளோவில் ஒரு மாதத்துக்கு ஃப்ரீயாக வந்து 5 வீடியோஸ் கிரியேட் பண்ணலாம். ரைட், அப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே கூகுள் ஃப்ளோவில் வீடியோ கிரியேட் பண்ணுறது ஏற்கனவே நான் வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பார்க்கலாம் இந்த வீடியோவை. அண்டு உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு 5 வீடியோ கிரியேட் பண்ணலாம். ரைட், 20 கிரெடிட்ஸ் போகும். உங்களுக்கு ஃப்ரீயாக 100 கிரெடிட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு வேண்டிய அளவு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் இமெயில் அக்கௌண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி எடுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் டெக்ஸ்ட் வீடியோ அப்படின்ற இந்த ஆப்ஷன் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்தால் வியோ3 இருக்குது. உங்களுக்கு அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஃப்ரேம் சைஸஸ் ரைட் உங்களுக்கு செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு வீடியோட சைஸ் உங்களுக்கு போர்ட்ரேட் வீடியோ வேணுமா இல்லைனா லேண்ட்ஸ்கேப் வீடியோ வேணுமான்ற போட்டலாம். ரைட், யூடியூப் ஷார்ட்ஸ் ரைட் டிக்டாக் அதெல்லாம் போட்டேன்னு சொன்னால் போர்ட்ரேட் அப்படின்னு எடுக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லேண்ட்ஸ்கேப் வீடியோ தான் எடுக்க போகிறேன். ரைட், உங்களுக்கு அவுட்புட்ஸ் எத்தனை வீடியோ வேணும் ஒரே மாதிரி வீடியோஸ் ரைட் சஜஷன் போடலாம். எனக்கு ஒரு வீடியோ போதும் இப்போது.
ஃபாஸ்ட் நான் வந்து VO3 அப்படின்றத போட்டுக்கிறேன். அப்போது இதில் நான் போட்டுட்டு நான் என்ன செய்கிறேன்னா இவரை நான் வந்து ஜென்ரேட் கொடுத்துட்றேன். ஜென்ரேட் கொடுத்ததும் நமக்கு வீடியோ ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிருச்சு. ரைட், ஒரு சின்ன நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகிரும். ரைட், நமக்கு இந்த மாதிரியான வீடியோ ஒன்று ஜென்ரேட் பண்ணி தந்துருச்சு. ரைட், நம்ம கொஞ்சம் இவரை வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். நம்ம கிளிக் பண்ணிடுவோம். இன்றைக்கும் தேநீர் மட்டும்தான். இன்றைக்கும் தேநீர் மட்டும்தான். இதே மாதிரி நம்ம இன்னொரு ப்ராம்ப்ட் கோட் கிரியேட் பண்ணி பார்ப்போம். கூகுளில் டிரான்ஸ்லேட்டருக்கு போகிறோம். போயிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ரெக்கார்டிங்கை கொடுக்க போகிறோம். 2 வயது சிறுவன் தோசை சுடும் பொழுது சொல்கிறான், "இருங்க தாத்தா, நான் உங்களுக்கு சாப்பாடு செய்து தருகிறேன்" என்று சொல்லி சிரிக்கிறான். இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிடுவோம். காப்பி பண்ணி நம்ம கூகுள் ஜெமினியில் வந்துடுவோம். வந்து இந்த இடத்துல வந்து இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுவோம். பேஸ்ட் பண்ணி 2 வயது சிறுவன் தோசை போது ரைட் தாத்தா ரைட் இருங்க தாத்தா ரைட் இந்த இடத்துல நம்ம வந்து டபுள் கொட்டேஷன் கொடுத்துருவோம். ரைட், அப்போது அதே போல் நான் உங்களுக்கு தயாரித்து தருகிறேன். ரைட், இந்த இடத்துல நம்ம டபுள் கொட்டேஷன் போட்டுருவோம். ரைட், அதோடு நம்ம தொடர்ந்து இதே ப்ராம்ப்ட் தான் நமக்கு தேவைப்படுது. ரைட், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே இந்த நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே. சிரிக்கிறான், எனக்கு இதை ஆங்கிலத்தில் ரைட் இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிடுவோம். ரைட், ஆங்கிலத்தில் எழுதி VO3 மூலம் வீடியோ உருவாக்குவதற்காக வேண்டி. ரைட், அப்போது சிரிக்கிறான்றதுக்கு இந்த இடத்துல நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. வச்சுட்டு இதை நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணதுக்கு பிறகு நம்ம இவரை வந்து ப்ளே பண்ணிடுவோம். அப்போது நமக்கு இதுக்கேற்ற மாதிரியான ஒரு ப்ராம்ப்ட் தயாரித்து தந்துருச்சு. ரைட், ஒரு செகண்ட் 2 செகண்டில் இதை நம்ம காப்பி பண்ணிவிட்டு கூகுள் ஃப்ளோவில் வரோம். வந்து இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இவரை வந்து பேஸ்ட் பண்ணிடுவோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இவரை நம்ம ப்ளே பண்ணி கொடுத்துருவோம். அப்போது நமக்கு இந்த வீடியோ தயாராகி கொண்டு இருக்கு. இந்த ஸ்டெப்ஸை சரியான முறையில் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் AI மூலமாக வீடியோ செய்கிறது, ஆட் செய்கிறது, இது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணி சரியான முறையில் படிச்சுக்கலாம். இதுக்கு பிறகு வரக்கூடிய எல்லாமே AI மூலமாக தான் வரப்போகுது. அதனால் AIயை சரியாக படிச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ரைட், உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 5 வீடியோஸ் தயாரிக்கலாம்ன்றதை நான் மறுபடியும் சொல்கிறேன். ரைட், அப்போது நீங்கள் டிஃப்ரெண்ட் இப்போ உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்க காசு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் டிஃப்ரெண்ட் இமெயில் அட்ரஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. இமெயில் அட்ரஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு யாருமே காசு கேட்க மாட்டாங்க. எல்லாமே ஃப்ரீ தான். ரைட், உங்களுக்கு வேண்டாம் ஒரு 5 இமெயில் அட்ரஸோ 10 இமெயில் அட்ரஸ் கிரியேட் பண்ணாலும் உங்களுக்கு 100 கிரெடிட்ஸ் மீதம் மாதத்துக்கு உங்களுக்கு 500 கிரெடிட்ஸ் கிடைக்கும். ரைட், நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ணி உங்களுக்கு ப்ராக்டிக்கல் பண்ணலாம். ரைட், ஓகே, நம்ம பார்ப்போம். நம்ம வீடியோ ப்ளே பண்ணி பார்ப்போம். இதுங்க தாத்தா, நான் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தருகிறேன். இதுங்க தாத்தா, நான் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தருகிறேன். ரைட், நமக்கு இந்த மாதிரியான ஒரு வீடியோ கிரியேட் ஆகி வந்தது. ரைட், அப்போது நீங்களும் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீடியோஸ் செய்து பாருங்கள். உங்களோட யூடியூப்லேயே அப்லோட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணி நிறைய வியூஸ் எடுக்கலாம். அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ் எப்படி செய்கிறது, ரைட், இன்னும் நிறைய சிஸ்டத்தில் ஃபிலிம்ஸ் மாதிரியான வீடியோஸ், ரைட், கன்செப்டிவாக நம்ம வீடியோஸ் எப்படி செய்கிறது, ரைட், கேரக்டர்ஸை சரியான முறையில் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் கதைப்போம். அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போட்டுக்கோங்க. அதே போல் மேலதிக விவரங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம ஃபேஸ்புக் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. இன்றைக்கும் தேநீர் மட்டும்தான். இதே போன்ற வீடியோக்களை எப்படி உருவாக்குவது, இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் நீங்கள் சரியாக கற்றுக்கொள்ளலாம். சரியா படிக்காவிட்டால் என்னிடம்தான் நீங்கள் பட்டம் வாங்க வேண்டும். இந்த காணொளி பதிவை சரியாக கவனியுங்கள். இல்லையேனில் உங்களால் சரியாக கற்றுக்கொள்ள இயலாது.